பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. வசனத்தை குறித்து தியானிக்கும்போது ஒரு கீழ்ப்படுதலுள்ள காதை அது எப்படி இருக்கும், அது எதற்கு சமானன்றதை பற்றி தேவனுங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்போ நம்மளை சீர்படுத்துறதுக்குன்னு தேவன் சில நபர்களை இந்த உலகத்தில் வைத்திருப்பார். அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், நமக்கு மேலே இருக்கிற அதிகாரியாக இருக்கலாம். நம்மளை சீர்படுத்துறதுக்காக தேவன் இந்த நபர்களை நம்ம வாழ்க்கையில் வைத்திருப்பார். அப்போ இப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம செவி சாய்த்து நடக்கும்போது எப்படி இருக்கும்னா, அது அந்த பொற்கடுக்கன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காதுகளில் அணியிறோம் பாருங்களேன், கோல்டு, அதற்கு சமானமாக. இல்லை ஒரு நல்ல ஒரு நெக்லஸ் செயின் கோல்டில் போடுறதுக்கு சமானமாக. ஏன் இப்படி விலை உயர்ந்த பொருட்களோடு ஆண்டவர் இதை ஒப்பிட்டு சொல்லுகிறாரு. இந்த உலகம் அதை அப்படி பயங்கர விலை மதிப்பற்றதாய் பார்க்கிறது. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய கண்களில் இப்படி கீழ்ப்படுகிறவர்களுடைய காதுகள் அவ்வளோ விலையேறப்பெற்றதாக காண்கிறதாம். இப்போ நம்ம உள்ளான மனிதனுக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் எல்லாவற்றையும் இதில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இதை கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அதற்கு கீழ்ப்படியும் போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கும், ஒளியாக மாறும், உள்ளான மனுஷனில் சந்தோஷம் இருக்கும், யூ வில் ஹாவ் அ பர்பஸ். நீங்கள் வாழ்கிறதுக்குரிய அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை, அதிகாலையில் ஒரு கிருபை புதிதாக இருக்கிறது, இதை கீழ்ப்படியும் போது ஒவ்வொரு நாளும் வாஞ்சியாக வாசித்து அதை படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அந்த புது கிருபைகளால் ஆண்டவர் நிரப்புகிறார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல், நம்மளுக்கு உணவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல், எல்லா தட்டுப்பாடு இருக்கிற வேலைகளையும் நம்மளை நிறைவாய் போஷிக்கிறார் பாருங்களேன். அது எப்பேற்பட்ட மனுஷர்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம்லாம் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, அவருக்கு கீழ்ப்படுகிற ஜனம், அவருக்கு செவி சாய்க்கிற ஜனம். ஆகையால் இன்றைய தினத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக நம்ம அனுபவிக்கணும்னா உண்மையாகவே தேவையானது ஒரு கீழ்ப்படுதல் உள்ள இருதயம். ஆகையால் இந்த மாதிரி ஒரு இருதயத்திற்காக நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, அனுதினமும் வார்த்தையை நாங்கள் கேட்கும் போதும்ப்பா, ஒரு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அதற்கு செவிசாயத்தை நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி வரலாமப்பா. கரம் பிடித்து எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஞானத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல